இனிமே உங்க வாட்ஸ்அப் நம்பரை யாருக்குமே கொடுக்காம யாரு கூட வேணா சீக்கிரட்டா சேட் பண்ணிக்க முடியும். இதுக்கு வாட்ஸ்அப்லயே ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஃபோன் நம்பர் தேவையே இல்லை. யூசர் நேம்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பிடிச்ச பேரில் நீங்கள் யூசர் நேம் ஓப்பன் பண்ணிக்கலாம். இன்ஸ்டாகிராமில் எப்படி யூசர் நேம் ஓப்பன் பண்ணி ஃபோன் நம்பரே இல்லாமல் சேட் பண்ணிக்க முடியுதோ அதே மாதிரி வாட்ஸ்அப்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச பேரில் யூசர் நேம் கிரியேட் பண்ணிக்க முடியும். ஃபோன் நம்பரே கொடுக்காம இந்த யூசர் நேமை வச்சு யார் கூட வேணால் ஈஸியாக சேட் பண்ணிக்க முடியும். இப்போவே இந்த யூசர் நேமை கிரியேட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வேற யாராவது உங்கள் பேரில் கிரியேட் பண்ணிட்டாங்கன்னா உங்களால் கிரியேட் பண்ண முடியாது. இந்த அப்டேட் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வரலன்னா வாட்ஸ்அப்பை பீட்டா வெர்ஷனுக்கு அப்டேட் பண்ணணும். அப்டேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் இந்த ஆப்ஷன் வரும். அப்டேட் பண்ணுறதுக்கு கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணுங்கள். அதில் ஏவி ஜெஸ்ட் இப்படி டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள். AVJUST இப்படி டைப் பண்ணிங்கன்னா இந்த வெப்சைட் வரும். அதை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா அதில் இந்த போஸ்ட் இருக்கும். இந்த போஸ்ட்டை கிளிக் பண்ணி கீழே போனீங்கன்னா பீட்டா அப்டேட்டுன்னு போட்டு இன்ஸ்டால்னு போட்டு க்ரீன் கலரில் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா பிகேம் ஏ டெஸ்டர் அப்படின்ட்டு இந்த மாதிரி வரும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப்பை அப்டேட் பண்ணிவிடுங்க. அப்டேட் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணுங்கள். மேலே 3 டாட்டை கிளிக் பண்ணி செட்டிங்ஸ்ன்றதை கிளிக் பண்ணுங்கள். அதில் உங்கள் ப்ரொஃபைலை கிளிக் பண்ணுங்கள். கீழே யூசர் நேம் அப்படின்னு ஒரு புது ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு கிரியேட் யூசர் நேம் கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச பேர் ஏதோ ஒரு பேரை போட்டு சேவ் பண்ணிக்கோங்க. இனிமேல் இந்த பேரை வச்சு நீங்கள் யார் கூட வேணால் சேட் பண்ணிக்கலாம். ஃபோன் நம்பர் தேவையே இல்லை. மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணி ஃபாலோ பண்ணிவிட்டு ஏதாவது டவுட்டுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.